First of all, even a three-language formula is a fallacy. Three-language formula is a fallacy. Do you know what fallacy means? It's a mistaken belief or idea. உண்மைய லாஜிக்க அடிப்படையா கொண்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்ப காலகாலமா மக்கள் வந்துட்டு கடவுள் இருக்கிறாரா இல்ல பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு பேய் இருக்கிறதா சொல்லி என்னுடைய நண்பர் சொன்னாரு, என் ஃப்ரெண்ட் வந்து பேயை பார்த்திருக்கேன்னு சொல்லி சொன்னாரு, அதனால நான் நம்புறேன் பேய் இருக்கு. இப்ப இவருடைய ஆர்குமெண்ட் எதன் அடிப்படையில் இருக்கு? யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் நம்புறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவருடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு இருட்டுல இவங்க மாமியார் பார்த்துட்டு பயந்து போயிட்டு பேய் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம அதையெல்லாம் இங்க என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப சீரியஸா எடுக்க முடியாது. இதுல அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு ஆர்குமெண்ட் ஆதரிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டோட கருத்தை யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப இது உங்களுக்கு கரெக்டா புரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா நம்மளால இத? இவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, தெர்மோகூல் என்பது இது ஏற்கனவே கண்டறியப்பட்ட ஒன்று என்னிடத்தில் சொன்னார்கள் அதிகாரிகள். அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதுல என்ன லாஜிக் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அது சொல்லிட்டாங்க, அதை இவர் நம்பினார், அதனால அதை இவர் என்ன பண்ணார்னா செயல்படுத்தினார். இதை தாண்டி அவர் என்ன பண்ணார்னா ஒரு விஞ்ஞான வழக்கம் ஒன்று கொடுத்தாரு. அந்த வழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே குண்டாவில் கீழே இருக்கிறது எருமாட்டு பால், மேல இருக்கிறது பசுமாட்டு பால் மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாம மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிற விஷயங்கள் தான் அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி.